மணிக்கணக்காக காத்திருந்தும் பேருந்துகள் சரிவர வருவது இல்லை. அவசரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் போதிய கழிவறைகள் இருந்தும் பயன்பாட்டில் இல்லை என சென்னை அரும்பாக்கம் MMDA காலனி பேருந்து நிலையத்தின் அவல நிலையை விவரிக்கும் மக்களின் வார்த்தைகள்தான் இவை. மார்க்கெட்டுகள், கடைவீதிகள் என சென்னையில் பரபரப்பாக காணப்படும் பகுதிகளில் ஒன்று அரும்பாக்கம் MMDA காலனி. இந்த பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமலும் ஆங்காங்கே குப்பைகளாகவும் புதர் மண்டியும் மேற்கூரை ஓட்டை உடைசலாகவும் காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. MMD பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறேன் நான். இங்கே கழிவறையெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு எமர்ஜென்சி குழந்தைகள்லாம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒன்றும் போக முடியல. அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஏரியா கொஞ்சம் க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பேருந்து நிலையத்தில் போதிய மின் விளக்குகள் இல்லை. இயற்கை உபாதைகளை கழிக்க கழிவறைகள் இருந்தும் சேதமடைந்ததால் பூட்டு போடப்பட்டு காட்சி பொருளாகவே காணப்படுவதாக பெண் பயணிகள் தெரிவிக்கின்றனர். அங்கே இருக்குது, ஆனால் அங்கே லைட்டாக இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது ஏன் இருக்குன்றதே தெரியாது. எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இதை கேட்க முடியல, வரோம் போயிடுவோம். இந்த பேருந்து நிலையத்தில் 1 மணி நேரம் நின்றாலும் பேருந்துகள் சரிவர வருவதில்லை என்றும் அப்படியே வந்தாலும் பேருந்துகளை எடுப்பதற்கு அவர்களுக்குள் போட்டி நடப்பதாகவும் கூறும் பெண் பயணி ஒருவர் இதுகுறித்து கேட்டால் எந்த பதிலும் அளிப்பதில்லை என்கிறார். சுத்தமாக வரதில்லை. 1 hour ஆனால் கூட பஸ் வரதில்லை. டாய்லெட் பாத்ரூமுக்கு லேடிஸ் எத்தனை பேர் நிற்கிறாங்க, ஆனால் பாத்ரூம் இல்லவே இல்லை இங்கே. இதில் தான் பாருங்கள், லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. 1 மணி நேரமாக எவ்வளோ நேரம் நின்னாலும் பஸ்ஸே வரமாட்டேங்குது. எங்களுக்கு பார்த்துட்டே இருந்தாலும் இந்த பஸ் எடுக்கிறதுக்கே போட்டி போடுறாங்க கண்டக்டருங்க, டிரைவருங்க. பேருந்து நிலையத்தில் கழிவறை திறக்கப்படாமல் உள்ளதால் முதியோர் உள்ளிட்டோர் அவசர நேரங்களில் சிரமத்தை சந்திப்பதாகவும் இதுகுறித்து கேட்டால் மேலதிகாரிகளிடம் புகார் அளியுங்கள் என அங்கிருக்கும் நடத்துனர் ஓட்டுநர்கள் கூறுவதாக வயதான பெண் பயணி கூறினார். இப்போ பாத்ரூம் தான் ரொம்ப தருது. அர்ஜெண்டாக வந்தால் எங்கன்னா ஒரு போகிறதுக்கு கூட வருவதில்லை. வயசானவங்க வராங்க, முடியலன்னா என்ன செய்ய முடியும்? உட்காந்த இடத்துல போக முடியுமா? அதுதான் நாங்கள் அவங்கக்கிட்டையும் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் மேல் அதிகாரி போய் பேசுங்க, அவங்க பதிலுவாங்கன்றாங்க. இது குறித்து பேருந்து நிலையத்தில் இருந்த நடத்துனர் ஓட்டுநர்களிடம் கேட்டபோது முறையான பதிலளிக்காமல் தங்களுக்கே அமர்ந்து சாப்பிட சரியான இடம் இல்லை என்றும் நேர காப்பாளரின் அறையிலேயே ஓரமாக அமர்ந்து சாப்பிடுவதாகவும் கூறினர். இல்லை சார், அதாவது பஸ் ஸ்டாப்பில் பாத்ரூம் ஃபுல்லாக பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்கு. கண்டிப்பாக இப்போ ஜென்ஸ் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லையா உங்களுக்கு? இப்படி பல்வேறு அவலங்களுடன் காட்சியளிக்கும் அரும்பாக்கம் MMDA காலனி பேருந்து நிலையத்தில் குப்பைகளை அகற்றி அடிப்படை வசதிகளை சீரமைத்து கழிவறைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது பயணிகள் வேண்டுகோளாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.